பயோமாலிகுல்ல இது பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை போகலாம். 20 minutes முடிச்சிடலாம். ஆனால் என்சைம்ஸ் யார் சார்? ஜென்ரலா லிசன், இப்போ ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. A பிளஸ் பின்னு சொல்லக்கூடவே ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓகே, ஜென்ரலா A பிளஸ் பின்னு சொல்றவன் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கேமரா கரெக்டா இருக்கு, ஃபேஸ் விசிபிள். கரெக்டா இருக்கு. இப்ப இந்த A பிளஸ் பி ஜாயின் பண்ணி C பிளஸ் D உருவாக்கிட்டான். பட் இதுக்கு ரொம்ப டைம் ஆகுறானா அந்த இடத்துல என்சைம்ஸ் யூஸ் பண்ணலாம். தமிழ்ல நொதி. இந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணா A பிளஸ் பி ஜாயின் பண்ணி C பிளஸ் D ரொம்ப ஃபாஸ்டா கொடுத்துரும். எவ்வளவு ஃபாஸ்டா கொடுக்குன்னு போப்போம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரேன் சார். இந்த என்சைம்ஸ் யார் சார்? இட்ஸ் டைப் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீனோட ஒரு ஃபார்ம் தான் என்சைம். ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன். பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா புரோட்டீன்ல இருந்து அதோட ஒரு ஃபார்ம் தான் என்சைம். சொன்னாலும் எல்லா என்சைமும் புரோட்டீன் தான். பட் ஆல் புரோட்டீன்ஸ் ஆர் நாட் என்சைம்ஸ். அப்படின்னா இப்ப சில புரோட்டீன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த இப்போ என்னோட கெரட்டின் இருக்குன்னு வச்சுக்கிறேன், அது ஹேர்ல இருக்குன்னு வச்சுக்கலாம், மெலனின் இருக்குன்னு வைக்கலாம். அப்ப அந்த மாதிரி புரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்சைமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப எல்லா புரோட்டீனும் என்சைமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எல்லா என்சைமும் புரோட்டீனா இருக்கணுங்கிற கட்டாயம் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் பிடிஎஃப்ல பாருங்க, நான் பிடிஎஃப்ல அனுப்பி போட்டுறேன். இதெல்லாம் பார்த்துட்டோம். நான் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க சார். என்ன சார் இது? சார் பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். கேட்டலிஸ்ட் அப்படின்னா ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணவன் பேர் கேட்டலிஸ்ட். பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்னா வந்து லிவிங் ஆர்கானிசங்களை பத்தி மட்டும் இதை நம்ம பேச போறோம். லிவிங் ஆர்கானிசத்துல மட்டும் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது இதுல பாயிண்ட். சரிங்க சார், லிவிங் ஆர்கானிசத்துல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். எல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம குழப்பற மாதிரி கேட்கலாம், ரெடியா இருங்க. என்சைம்ஸ் ஆர் ஸ்பெசிபிக். கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்பா. என்ன சார் என்சைம்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் அப்படின்னா, என்சைம்ஸ் ஒரு பர்டிகுலர் என்சைம் ஒரு பர்டிகுலர் என்சைம்காக மட்டும்தான் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோகைனஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து 6 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் மேல ஆக்ட் ஆகணும். 6 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் மேல தான் ஆக்ட் ஆகும். 7 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் மேல ஆக்ட் ஆகாது. இட்ஸ் ஸ்பெசிபிக். தேர்வு செஞ்சு அவன் மேல மட்டும்தான் இது ஆக்ட் ஆகும். ஸ்பெசிபிக் இன் நேச்சர், பெக்யூலியர் இன் நேச்சர் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு என்சைமுக்கும் அது சப்ஸ்ட்ரேட் வச்சுக்கும். சப்ஸ்ட்ரேட்னா இப்ப A பிளஸ் பி ஜாயிண்ட் ஆகுதுல, சப்ஸ்ட்ரேட் அது. கண்ணா இது நீட்ல கேட்டது. ரைபோசைம்ஸ், சோம்ஸ் இல்ல, ரைபோசோம்ஸ் இல்ல, ரைபோசைம்ஸ் சில நியூக்ளிக் ஆசிட், அது முக்கியமா ஆர்என்ஏ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர்என்ஏ ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் ஆகும். molecular base of சொல்லியிருக்கேன். that behave like a enzyme. நீட்ல கேட்பான். ரைபோசைம் ஒரு என்சைம் மேல ஆக்ட் ஆகும். ஆனா ரைபோசோம் இல்ல, ரைபோசைம். அந்த ரைபோசைம் பிளஸ் சில நியூக்ளிக் ஆசிட். எந்த நியூக்ளிக் ஆசிட்? ஆர்என்ஏ நியூக்ளிக் ஆசிட். இதெல்லாம் நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்? நமக்கு ஒரு என்சைமா ஆக்ட் ஆகும். முக்கியமா இந்த ஆர்என்ஏ காம்பினேஷன்ல கூடிய ரைபோசைம்ஸ் இது கண்டிப்பா கேட்டலிஸ்ட் ஒரு ரியாக்ஷன் ஸ்பீட் பண்ணி விடும். சரிங்க சார். ஒரு என்சைமும் வேலை செய்யறதுக்கு ஆக்டிவ் சைட்ஸ் வேணும். அது என்ன சார் ஆக்டிவ் சைட்? லிசன், இப்போ ஒரு மோலிகுல் இருக்குன்னா, இப்போ இந்த என்சைம் ஒரு கீ மாதிரி வச்சுக்கலாம், அந்த சப்ஸ்ட்ரேட் ஒரு லாக் மாதிரி வச்சுக்கலாம். கீ போய் அந்த லாக் குள்ள போய் செட் ஆகணும். அந்த செட் ஆகிற பிளேஸ்க்கு பேர் தான் ஆக்டிவ் சைட். சரி, அப்ப ஆக்டிவ் சைட் இருந்தால் தான் ஒரு என்சைம்னால தன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்ல இருக்கு, பின்ன படிச்சு பார்த்துங்க. சரிங்க சார். என்ன மாதிரி சார் என்சைம்ஸ் நமக்கு இருக்கு? நார்மலா பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா, நார்மலா ஒரு கெமிக்கல் பாண்ட் உறைஞ்சிச்சுன்னா ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகும். இது வந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன். பட் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட், இதெல்லாம் என்சைம்ல கொடுத்த எக்ஸாம்பிள், அதனால டைரக்டா கேட்கலாம். இங்க பாருங்க, பேரியம் ஹைட்ராக்சைடு வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து பேரியம் சல்ஃபேட்டும் வாட்டரும் கிரியேட் பண்ணுது. இது ஒரு இன்ஆர்கானிக் ரியாக்ஷன். ஆர்கானிக் ரியாக்ஷன்ல ஸ்டார்ச்சோட வாட்டர் சேர்ந்துச்சுன்னா குளுக்கோஸ் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் ரியாக்ஷன்ஸ். இது என்ன ஸ்பீட்ல நடக்குன்னு தெரிஞ்சுக்கன்னா, ரேட் ஆஃப் பிசிக்கல் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன் which is equal to amount of product formed. எவ்வளவு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, அது எந்த டைம்ல உருவாகுது. ஸோ amount of product formed by unit of time. சார் ஃபார்முலா சொன்னா
sigma p divided by sigma t. Sigma p divided by sigma t. இது என்ன ப்ராடக்ட். C plus D உருவாச்சு இல்லையா ப்ராடக்ட். டீனா அது எந்த டைம்ல உருவாகுது. சரி, இந்த ரியாக்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. பட் இதை விட நம்ம என்சைம்ஸ்க்கு போயிடலாம். இந்த பேஜ்ல இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொன்றா தெளிவா எழுதி போட்டு சொல்றேன். கொஞ்சம் டைம் ஆகும். இட்ஸ் ஓகே. நம்ம அதை நாலேஜபிள். எரேஸ் பண்ண முடியும். சிலது எரேஸ் பண்ண முடியுது, சிலது எரேஸ் பண்ண முடியல. சரி ரைட். அது மேல அப்படியே பர்மனெண்ட் எழுதிட்டேன் போல. சரி ஓகே கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட் விஷயம் ரேட் கால்குலேட் பண்ண தெரியணும். அது என்ன சார் ரேட்டு? எது அமௌண்டா? அமௌண்ட் தான் ரேட்டுன்னு சொல்லுவோம். அந்த ரேட் இல்ல, எவ்வளவு ஸ்பீடா அந்த ரியாக்ஷன் நடக்குது, முக்கியமா எவ்வளவு டைம்ல. இஃப் டைரக்ஷன் இஸ் ஸ்பெசிஃபைடு அப்படின்னா கவனிங்க, A plus B கிரியேட் ஆச்சுன்னா C plus D. நான் இன்னும் உங்களுக்கு ஈக்குவல் சொல்லி தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வேர்டு. ஸோ ஃபார்வேர்டில் நம்ம நடக்கும். அப்படியே படிச்சுட்டே வாங்க. முக்கியமா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்சைம் ப்ரோக் ஆயிடும். ஏன் சார்? ஜென்ரலா புரோட்டீனுக்கு வேற வேற ஷேப் இருக்கு. நான் பயோமாலிகுல சொல்லித்தரேன். இங்க விட பயோமாலிகுல் தெளிவா இருக்கும். அந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கெமிஸ்ட்ரி பயோமாலிகுல், அந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா அது பார்க்க இப்படி நூல் கோத்த மாதிரி தான் இருக்கும். ஹீட் பண்ணீங்கன்னா புரோட்டீனோட ஷேப் டிகிரேட் ஆகும். ஓகே சார், புரோட்டீனோட ஷேப் டிகிரேட். என்சைமும் புரோட்டீன் தானே. ஸோ ஹை டெம்பரேச்சர்ல என்சைம் ப்ரோக் ஆயிடும். லோ டெம்பரேச்சர்ல என்சைம் வேலை செய்யாது. அப்ப அதுக்கு தேவை ஆப்டிமல் டெம்பரேச்சர். அப்படின்னா அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் கொடுத்தா ஒர்க் பண்ணும். சரி கவனிங்க, ஒரு டைமும் ரேட் டபுள் ஆகும் இல்லையா, பாதியா குறைஞ்சிரும். எப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் இல்லை டிக்ரீஸ் பண்ணாலும். சரி, என்சைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஹை ரேட்ல ஒரு ரியாக்ஷன் பண்ணும். ஒரு என்சைம் எடுத்துக்கலாம், கார்போனிக் ஹேனைடேஸ். பிளட்ல சொல்லித்தரேன். கார்போனிக் ஹேனைடேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. அது என்ன சார் பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனையும் வேகமா சேர்த்து கார்போனிக் ஆசிடை கிரியேட் பண்ணும். கார்போனிக் ஆசிடை கிரியேட் பண்ணும். சரிங்க சார், பண்ணட்டும். இந்த நார்மலா இந்த பார்ட்டிகல் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட்டிகல் அதாவது கார்பன் டை ஆக்சைடும் H2O இந்த என்சைம் இல்லைன்னா பர் ஹவருக்கு 200 molecules தான் கிரியேட் பண்ணும். அதாவது இந்த கார்போனிக் ஆனைடேஸ் இல்லைன்னா வெறும் 200 molecule தான். ஒருவேளை கார்போனிக் ஆனைடேஸ் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 0, 10, 100, 1000, 10,000, 6 lakh molecules ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கா இல்ல பர் செகண்ட் கிரியேட் பண்ணும். இப்ப என்சைம் எந்த அளவுக்கு ஒருத்தனை ஸ்பீட் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு மணி நேரத்துக்கு 200 molecule உருவாக வேண்டிய இடத்துல பர் செகண்டுக்கு 6 lakhs molecules இந்த கார்போனிக் ஹேனைடேஸ் கிரியேட் பண்ண வைக்குது. அப்ப அந்த அளவுக்கு என்சைம் வந்து ஸ்பீடா இருக்கும். ஒன்னொன்னுக்கும் நிறைய என்சைம்ஸ் இருக்கு, போ சொல்லித்தரேன். கவனம் ஒண்ணும் இல்லை. இது என்சைம், இது சப்ஸ்ட்ரேட். ரெண்டும் ஜாயின் பண்ணா என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட். ரெண்டும் ஜாயின் ஆச்சுன்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் லெவல். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் கிடைச்சிச்சுன்னா அது என்சைம் ப்ராடக்ட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் என்சைம் தனி, ப்ராடக்ட் தனியா பிரிஞ்சிடும். இதுல கவனிங்க, இதுதான் டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதனால டிரான்சிஷன் ஸ்டேட் என்சைம் சப்ஸ்ட்ரேட் வந்து என்சைம் ப்ராடக்டா மாறக்கூடிய ஸ்டேஜ். அதுக்கு தான் ரியலா நமக்கு என்சைம் தேவைப்படுது. சரிங்க சார், இதை எப்படி நான் கிராஃபுக்குள்ள கொண்டு வருதுன்னா கவனிங்க. இந்த கிராஃப் திருப்பி கேட்கிற கிராஃப் என்னன்னா, இந்த கிராஃப் மட்டும் பார்த்துட்டா போதும். நார்மலா என்சைம் இல்லைன்னா ஒரு சப்ஸ்ட்ரேட் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராடக்டா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணிடும். இது ரியாக்ஷன் இப்படி முடிஞ்சிடும். சரி, என்சைம் இல்லைன்னா இது இல்லைக்கா, மேல 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 கிராஃப். என்சைம் இல்லை, என்சைம் இல்லைன்னா அங்க பாருங்க இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. அந்த அளவுக்கு அதோட பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணாதான் அது எனர்ஜி ஸ்டோர் பண்ணி ப்ராடக்டா மாற்றும். ஸோ சரிங்க சார், இதுதான் நியூட்ரல் லெவல். ஸ்டார்ட் பண்ண லெவல்ல இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு போச்சுல, இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன்னா ப்ராடக்டா மாத்துறதுக்காக என்ன யூஸ் பண்ணல, என்சைம் யூஸ் பண்ணல. என்சைம் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, அந்த லைன் இங்கிருந்து இங்க கட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவேஷன் வித் என்சைம் சொல்லுவாங்க. என்சைம் யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவுதான். ஸோ இந்த கிராஃப் நல்லா பார்த்துக்கணும், நீட்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ என்சைம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்தாலே போதும். என்சைம் யூஸ் பண்ணா இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். யார் அஃபெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொன்றா சொல்றேன். கவனிங்க. டெம்பரேச்சரை நீங்க கம்மியா வச்சீங்கன்னா என்சைம் இன்ஆக்டிவ். ஹை டெம்பரேச்சர்னா என்சைம் டிஸ்ட்ராய். எப்படி தான் சொல்றீங்க? இதுதான் என்சைம். இது வந்து பாத்தீங்கன்னா
டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இது வரைக்கும் இந்த டெம்பரேச்சர்ல தான் வேலை செய்யும். மேக்ஸிமம் 25 டிகிரி செல்சியஸ் அரௌண்ட்ல. 10 டிகிரியா இருந்தா வேலை செய்யாது. அதுக்கு மேல 45 டிகிரியா இருந்தா டெஸ்ட்ராய், அதோட ஷேப் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ டெம்பரேச்சருக்கு இது சென்சிட்டிவா இருக்கும். நீட்ல கேட்பான். அது வந்து இது ஹை டெம்பரேச்சர்ல ஜென்ரலா இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் எல்லாம் வேலை செய்யும். இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் அதாவது பயோ கேட்டலிஸ்ட் இல்லாம இப்ப இந்த மாலிப்டினம், ஐரான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில டெம்பரேச்சரை தாங்கி வேலை செய்யும். ஆனா ஆர்கானிக்ல இப்படி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா ஒரே ஒரு ஆர்கானிக்ல எதுனா தெர்மோபிலிக் ஆர்கானிசம்ஸ், தெர்மோ அக்வாட்டிகஸ்ன்னு சொல்லி 12th நடத்துவோம் பிசிஆர் மெக்கானிசத்துல. அதுல டெம்பரேச்சர் பாருங்க 80 to 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போனாலும் அந்த என்சைம்ஸ் எல்லாம் என்ன ஆகும், சஸ்டெயின் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நமக்கு நீட்ல திருப்பி திருப்பி கேட்பான். தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் அதோட நேம். தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிறது அதோட எக்ஸாக்ட் நேம். இங்க விட நம்ம அதிகமா எங்க படிப்போம் அப்படின்னா 12th பிசிஆர் மெக்கானிசம் நடத்துறப்ப சொல்லித்தரேன். சரி, ரைட்டு. இருந்த நிமிஷம். இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது சப்ஸ்ட்ரேட்டோட கான்சென்ட்ரேஷனை மாத்தினாலும் என்சைமோட வேலை எந்த மாதிரி இருக்கும். ரீசன் இப்போ சப்ஸ்ட்ரேட்டோட லெவல் இன்க்ரீஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறீங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்படி கூட்ட கூட்ட கவனிங்க, நீங்க எந்த அளவுக்கு அதை இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்சைம்ஸும் அதோட கம்பைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 சப்ஸ்ட்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 100 என்சைம் அதோட மெர்ஜ் ஆகி வேலை செய்யும். பட் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நீங்க என்னதான் சப்ஸ்ட்ரேட்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாலும் என்சைம் கம்மியா இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் அதுக்கு மேல நடக்காது. அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷனல் ஸ்பீடு நீங்க பார்க்க முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பார்த்து வச்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு என்சைம்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அது சப்ஸ்ட்ரேட்டோட மெர்ஜ் ஆகும். அடுத்தது என்சைமையே ஸ்டாப் பண்ணலாம். எஸ், ஒரு என்சைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப அதை ஸ்டாப் பண்ண இன்ஹிபிட்டாஸ் தேவைப்படும். இன்ஹிபிட்டாஸ் என்ன மாதிரி இன்ஹிபிட்டாஸ்? ஃபர்ஸ்ட் வந்து நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். இப்ப நீட்ல கம்பேரிசன் கொஸ்டின் கேட்டிருந்தான். நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்னா என்ன கவனிங்க. இப்போ ஒரு மோலிகுல் இருக்கு. இந்த மோலிகுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்ட்ரேட்டை வாங்க போகுது அப்படின்னா ஒரு என்சைம் போய் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த மோலிகுல் அட்டாக் பண்ணும், சப்ஸ்ட்ரேட் அட்டாக் பண்ணும். அது மூலமா இங்க இருக்கக்கூடிய ஷேப் ஆக்டிவேட் சைடு வந்து சேஞ்ச் ஆகி இவன் வந்து பார்ப்பான், செட் ஆகாதனால போயிடுவான். ஆகும்போது இந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிடும். இது வந்து நான் காம்படிட்டிவ் என்சைம் யாரு கூடயும் போட்டி போடாம செட் ஆயிடும். காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் கேட்பா, அது அப்புறம் பார்ப்போம். இது என்ன சார்னா அங்க ஆக்டிவ் சைடு இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த என்சைம் போய் ஒரு ஷேப்பை மாத்திக்கிட்டு அவன் போய் உட்காந்துக்குவான். காம்படிட்டிவ் அதாவது பார்க்க ஒரே ஷேப்ல உள்ள போய் உட்காந்துக்குவான். நல்லா புரிஞ்சுக்கணும். சப்ஸ்ட்ரேட் மாதிரியே இந்த என்சைம் என்ன பண்ணும், ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல போய் உட்காந்துக்குவான். அதுதான் காம்படிஷன். ரெண்டு பேர் நடுவில் காம்படிஷன் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு வகையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். இது நீட்ல இது கேட்பான். என்ன சார் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னா மேலனோட் அப்படிங்கிறது சக்சினேட் பார்க்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்க சார். இதெல்லாம் என்ன? சக்சினிக் டீஹைட்ரேஜ்ங்கிற ஒரு என்சைம் ஜென்ரலா என்ன பண்ணும், இதுதான் அந்த ஈக்குவேஷன். தமிழ்ல அதுதான். சக்சினேட்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட் சக்சினிக் டீஹைட்ரேஜனோட ஜாயின் பண்ணிச்சுன்னா ஃபியூமரேட் ஃபார்ம் பண்ணும். இது ஜென்ரல், இது வந்து பிளான்ட்ஸ் நடத்துவேன். பட் இந்த சக்சினேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியூமரேட்டா மாறுறதுக்கு முன்னாடியே இந்த சக்சினிக் டீஹைட்ரேஜனோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணணும். அதனால சக்சினேட்டுக்கு பதிலா சக்சினேட் மாதிரி யார் இருப்பா, மேலனேட், அவன் வந்து உட்காந்துக்குவான் ஷேப்பை மாத்திக்கிட்டு. அப்போ இந்த சக்சினிக் டீஹைட்ரேஜனேஸ் இந்த மேலனோட்டை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்பான். பட் மேலனோட்ல இருந்து ஃபியூமரேட் ரெடி ஆகாது இல்லையா, அப்ப இந்த சக்சினேட் ஒரு வேஸ்ட் ப்ராடக்டா மாறிடும். ஸோ காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டருக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் சக்சினேட்டுக்கு பதில் மேலனேட் உட்காரும். யாரோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுனா சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ் என்சைமோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிடும். இது நீட்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்சைமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் ஃபியூச்சர்ல சொல்றேன், ஒரு டைம் படிச்சு பாருங்க. ஒரு என்சைமுக்கும் ஒரு ஒர்க் இருக்கும். சிலது பாண்டை உடைக்கும், சிலது பாண்டை கிரியேட் பண்ணும், அந்த மாதிரி. சரி, இதுல 3 டைப் இருக்கு. டக்குன்னு பார்க்கலாம். எனக்கு கவனிங்க. கோஃபேக்டர்ஸ், என்சைம்ல கோஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. யார் சார் இந்த கோஃபேக்டர்ஸ்? ஆனா ஜென்ரலா இந்த கோஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறவன், இப்போ என்சைம்னா எப்படி இருக்கணும்? புரோட்டீனால கிரியேட் ஆயிருக்கணும். இவன் புரோட்டீனால கிரியேட் ஆயிருக்க மாட்டான். என்பி, நான் புரோட்டீன். இந்த கோஃபேக்டர்ஸ் ஏன் சார் இருக்கான்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்போ என்சைம் இருக்கும். அது ஏன் சார் அப்போ என்சைம்? ஆக்சுவலா இது ஒரு என்சைம், புரோட்டீனால தான் உருவாயிருக்கும். ஆனா இன்ஆக்டிவ், வேலை செய்யாம இருப்பான். அப்ப அவனை வேலை செய்ய வைக்க இந்த நான் புரோட்டீனால கோஃபேக்டர் இந்த அப்போ என்சைமோட சேர்ந்து அதை ஹோலோ என்சைமா மாத்தும். ஹோலோ என்சைம்னா ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்த ஒரு என்சைம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஆக்டிவா இருந்துச்சு. ஏன்னா கோஃபேக்டர் அதுக்குள்ள ஜாயிண்ட் ஆகல. தமிழ்ல தயந்தத்தில் எழுதி போட்டிருக்கேன், நல்லா படிச்சுங்க. எது புரோட்டீன், எது நான் புரோட்டீன், எது ஆக்டிவ், எது இன்ஆக்டிவ்னு பாத்தீங்கன்னா கோஃபேக்டர்ல 3 பேர் இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் இன்ஆக்டிவா இருக்கவங்கள ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. இதுல ஃபியூச்சர்ல முக்கியமான இடத்துல நிறைய இடத்துல வரும். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்தட்டிக், அடுத்து வந்து கோஎன்சைம், அடுத்தது மெட்டல் அயான்ஸ், 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்தட்டிக் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டா போதும். கவனிங்க, இந்த கோஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்போ என்சைமோட ரொம்ப டைட்டா பவுண்ட் ஆகும். இதுவே நீட்ல கேட்ட கொஸ்டின் தான் சார். எக்ஸாம்பிள், பெராக்சிடேஸ்ங்கிற அப்போ என்சைமோட ஹீம் குரூப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டலேஸ்ங்கிற குரூப் ஓடி இருக்கக்கூடிய ஹீம் குரூப். சரி, இவங்க என்ன சார் பண்ணுவாங்க? பெராக்சிடேஸ் கேட்டலேஸ்ல என்ன பண்ணுவாங்க? கவனிங்க, H2 O2 பிரேக் பண்ணி வாட்டராவும் O2ஆவும் மாத்துவாங்க. இந்த வேலையை பண்ணக்கூடியவங்க. இந்த வேலையை பண்ணணும்னா பெராக்சிடேஸ்க்கும் கேட்டலேஸ்க்கும் ஹீம் குரூப் வேணும். அது ப்ரோஸ்தட்டிக் டைப். தமிழ்ல சைடில் எழுதி போட்டிருக்கேன், பாத்தீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோஎன்சைம். இது ஏன் சார் கோஎன்சைம்? தமிழ்ல துணை நொதி, அப்படியே ஞாபகம். என்ன சார் பண்ணுவாங்க? டிரான்சியன்ட் பைண்டிங் டு அப்போ என்சைம். அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ரென்த்தனா இருக்காது, ஆனா பைண்ட்ல இருப்பான். யார் கூட சார்? கவனிங்க, NADP அண்ட் NAD அண்ட் NADP 2 பேர் கூட நியாசின். நியாசின் ஒரு கோஎன்சைம். லிசன் பேக் டு பாயிண்ட். மெனி கோஎன்சைம் கண்டெயின் விட்டமின்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கோஎன்சைம் டைப் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து நிறைய விட்டமின்ஸ்குள்ள இருப்பாங்க. இது நம்ம ஞாபகம். நியாசின்லாம் நிறைய விட்டமின் டைப்ல இருக்கும். ஷேப் தேவையில்லை. லாஸ்ட் டைப் மெட்டல் அயான். யார் சார் மெட்டல் அயான்? இந்த மெட்டல் அயான் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் பாண்டை கிரியேட் பண்ணுவோம். கோஆர்டினேட் பாண்ட் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கும். சரி, எங்க சார் இருப்பான்? கார்பாக்சி பெப்டேஸ் கூட கோஃபேக்டரா இருக்கக்கூடிய ஜிங்க். ஜிங்க் இருந்தாதான் கார்பாக்சி பெப்டேஸ் ஆக்டிவ் ஆகும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் அயானுக்கு எக்ஸாம்பிள். இது மட்டும் சொல்லிடுறேன். கவனிங்க, மெட்டபாலைட்ஸ். இது இன்சைட்ல இருக்கும், இந்த இடத்துல இல்ல, நான் காட்டிடுறேன். மெட்டபாலைட்ஸ் அப்படின்னா நம்ம பாடியில மெட்டபாலிசத்துக்காக இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் 2 டைப்ல இருக்குன்னா பிரைமரி மெட்டபாலிஸ், செகண்டரி மெட்டபாலிஸ். பிரைமரி மெட்டபாலிஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ். அது நம்ம நீட்ல கேட்க மாட்டான். செகண்டரி மெட்டபாலிஸ் யார் யார்? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கண்டிப்பா கேட்பான். ஃபர்ஸ்ட் ஆல்கலாய்ட்ஸ். யார் சார்? நம்ம அடிக்கடி நம்ம உடம்புக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். மார்பின், கொட்டைன் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஒரு போதை வஸ்து மாதிரி. போதை வஸ்துன்னு சொல்லக்கூடாது, பட் இது இருந்தா அந்த மாதிரி ஒரு ஃபீல். ரைட். எசென்ஷியல் ஆயில், இது ஒரு செகண்டரி மெட்டபாலிட். யார் சார்? லெமன் கிராஸ் ஆயில் அப்படிங்கிறது எசென்ஷியல் ஆயில். அது ஒரு செகண்டரி மெட்டபாலிட். பிக்மெண்டா பாத்தீங்கன்னா ஜாந்தோபிள், கெரட்டோனைட்ஸ், ஆந்த்ரோசைனோசின். ரெட், பர்பிள், ப்ளூ கலர்ல நமக்கு இது இருக்கும். அது டாக்ஸின், ஆப்ரின் அண்ட் ரீசின். இந்த ரீசின் சொல்ல முடியாது, ரைசினா நல்ல பேர் ப்ரொனன்சியேஷன் வரல. ரைசிங் பாய்சன் மாதிரி. இது நம்ம பிளட்ல ஏறிடுச்சுன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல இறந்துருவோம். அதுக்கு ரொம்ப பாய்சன் இது. அப்ரின் இது ஒண்ணு இருக்கு. அது வந்து லெசித்தின், பாஸ்பரஸ் குரூப்னு கூட இப்ப நீட்ல கேட்டிருந்தாங்களா, அது. இதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான் நீட்ல கேட்டிருந்தான். கான்கானா வாலின் அப்படி பிரிச்சு படிச்சுங்க. கான்கானா வாலின் ஏ டைப். ஓகேங்களா? சரி, எதுக்கு சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்யூனாலஜில முக்கியமான பார்ட். எதுக்கு சார்? ஆர்பிசி சுத்தி அக்ளூடினேஷன் பண்ணணும். அக்ளூடினேஷன்னா நான் உங்களுக்கு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல இந்த ப்ராசஸ் நடத்துறேன்.
ஸோ இப்போ இந்த வேர்டு மட்டும் பார்த்தீங்க. இதெல்லாம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து டெர்பினாய்ட்ஸ், இதுவும் நீட்ல கேட்பாங்க. டெர்பினாய்ட்ஸ் அப்படின்னா நமக்கு அரோமா ஃபேவரட் கொடுக்கும், அது ஸ்மெல் கிரியேட் பண்ணக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோடெர்பின்ஸ் அண்ட் டைடெர்பின்ஸ் அவ்வளோதான். ட்ரக்ஸா பார்க்குறப்போ வின்பிளாஸ்டின் அண்ட் கர்பைன் இல்லை கிர்குமின் சம்திங். பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ் செல்லுலோஸ், பெக்டின், ஸ்டார்ச். இதெல்லாம் அந்த என்சிஆர் டேபிள்ல பாருங்க, அது இருக்கும், படிச்சுக்கணும். பயோ மேக்ரோ மாலிகுல் இதெல்லாம் நான் இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன். இதெல்லாம் நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி கொடுத்தாச்சு. கைகோசி இது வந்து நம்ம 12th, இது வேற இதில் இருக்கா? இல்லை. பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நடந்துட்டேன். ஓகே ரைட். இதோட நமக்கு என்ன முடிஞ்சு? பயோமாலிகல் கம்ப்ளீட்டட்.